குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு, நல்ல வேலை, ஒழுக்கமான குழந்தைங்க வேணுமா இல்லையா? ஒழுக்கமா இருக்கணும்ல நம்ம பசங்க. குடிக்க கூடாது, கஞ்சா அடிக்க கூடாது, பீடி பிடிக்க கூடாது. இல்ல அந்த அந்த மாத்திரை ஸ்கூல் வாசல்ல விக்கிதான். சூனாம்பேடு எல்லா பகுதியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட. எல்லா அந்த சின்ன சின்ன பாக்கெட்டு. ஏன்னா பசங்க கையில 100 ரூபாய் 150 ரூபாய் கொடுத்து ஒயின் வாங்குறதுக்கோ இல்ல சாராய பாட்டில் வாங்குறதுக்கு காசு இருக்காது. கொஞ்சம் தான் இருந்திருக்கோம், 10 ரூபாய் 50 ரூபாய். அது அதுல கிடைக்குது போதை பொருள். எங்க பார்த்தாலும் நான் இதோட 30 மாவட்டம் போயிட்டேமா, 30 இடத்துக்கு போயிட்டேன். எல்லா இடத்துலயும் பெண்களுடைய ஒரே கோரிக்கை ஒயின் ஷாப் மூடு, போதை பழக்கத்தை ஒழிச்சு கட்டு. இதேதான். எங்க நான் தான் கேட்பேன், ஏமா உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்கே, தண்ணி வேணுமா? நான் தண்ணி பிரச்சனை இருக்குதான், ஆனா எங்களுக்கு நல்ல தண்ணி வேணும் குடிக்கிறதுக்கு. ஆனா முதல்ல ஒயின் ஷாப் மூடுங்கன்றாங்க. அடுத்தது நான் போய் இன்னொரு இடத்துல கேட்கறேன், ஏமா நெல்லெல்லாம் அடுக்கி வச்சுக்கிறாங்க, கோடவுன்லாம் இல்ல, அதுக்கு டெல்டா மாவட்டத்துல எல்லாம் நல்ல விலை வேணும், 2500 ரூபாய் பத்தல, 3500 ரூபாய் விலையா கூட்டி ஒரு குவிண்டாலுக்கு எல்லாம் கேட்கலாமா அப்படின்னா, ஆமாமா அதெல்லாம் கேட்கணும் தான், ஆனா முதல்ல ஒயின் ஷாப்பை மூடுங்க. ஏதாவது போய் ரோடுக்கு போக்குவரத்து, சாலை போக்குவரத்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, பஸ்ஸே இல்ல அப்படின்வாங்க. சரி பஸ் கேட்கலாமானா, பஸ் வேணும் தான், ஆனா பஸ்ல போகும்போது 10 ஒயின் ஷாப் வருது, எல்லாத்தையும் மூடுமா எல்லா அப்படி அதானே, எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடுங்கன்னு சொல்றீங்க. ஏதாவது எது கேட்டாலும் முதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த குடி பிரச்சனை. இந்த குடியை ஒழிச்சுட்டா நம்ம பசங்க நல்லா இருப்பாங்க. அந்த 2030 கோடி உங்ககிட்ட இருக்குமா? நான் சொன்னேனே, இந்த மாவட்டத்துல ஒரு நாளைக்கு 6 கோடி ரூபாய் குடிக்கிறாங்க. பொங்கல் போது கிட்டத்தட்ட 30 கோடிக்கு குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா வருஷமும் 2030 கோடி. அதெல்லாம் எங்க இருக்க வேண்டிய பணம்? உங்கள் வீடுகளில் இருக்க வேண்டிய பணம். அது எங்கேயோ போயிடுச்சு. அதே போல இந்த கஞ்சா பழக்கம் எல்லாருக்கும் தெரியும் இருக்குதுன்னு, ஆனா அதை கட்டுப்படுத்த யாருக்குமே துணிச்சலே கிடையாது. ஆனால் மருத்துவர் அன்புமணி என்ன சொல்றாரு, ஒரே நாளில் இந்த கஞ்சா பழக்கத்தையும் இந்த போதை பழக்கத்தையும் தமிழ்நாட்டை விட்டு ஒழித்தே கட்டிடலாம், அந்த அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்குது அப்படின்றாங்க. ஆனா அதற்கு வாய்ப்பு வேணும். வாய்ப்பை பெண்கள் ஆகிய நீங்கள் தான் கொடுக்கணும். நீங்க மருத்துவர் அன்புமணி உங்க அண்ணன் பின்னாடி என்னைக்குமே துணையா இருந்தீங்கன்னா இந்த விஷயங்களை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் செய்யலாம். அவங்க கூட்டணியிலே இருக்கிறாங்க, அந்த கூட்டணிக்கும் நீங்க துணையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியும். இந்த சட்டமன்ற தேர்தலில் இதே கோபத்தோட இருப்பீங்களா? இருப்பீங்களா? கண்டிப்பாக. ஆமா, அந்த கோபத்தோட தான் இருக்கணும். ஏன்னா நம்ம குழந்தைங்களுடைய வாழ்க்கைய தலையெழுத்த மாத்தி எழுதிட்டு இருக்கிறாங்க. சின்ன குழந்தைங்க, இந்த குழந்தைங்க எல்லாம் இருக்கு, நாளைக்கு இதுங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், நாளைக்கு இவங்களுக்கும் கெட்ட பழக்கம் வரக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் நம்ம இந்த விஷயங்கள்லாம் முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால்தான் உங்க அண்ணா அன்புமணி இதை ரொம்ப தெளிவா இருக்கிறார். கண்டிப்பாக நல்லதை செய்ய வேண்டும், அதற்கு நமக்கு வெற்றி அடைய வேண்டும். அதற்கு நீங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். மகளிராகிய நீங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வெற்றியை நாம் அடைய முடியும். வெற்றி அடைஞ்சோம்னா அடுத்ததாக இந்த போதை பழக்கத்தை ஒழிப்பது, போதை குழந்தைங்களோட வாழ்க்கைக்கு நல்ல விஷயங்களை செய்வது. ஏன்னா செய்யறதான் மறந்துட்டாங்களே, நம்ம மறக்கல, நம்ம ஞாபகம் வச்சிருக்கிறோம்ல. நீங்க கேட்காதே 108 ஆம்புலன்ஸ் உங்க ஊருக்குலாம் வந்துதா இல்லையா? செய்யூருக்கு மட்டும் விட்டா, அதாவது மற்ற ஊருக்கெல்லாம் செஞ்சுட்டு செய்யூருக்கு ஆம்புலன்ஸ் அனுப்பாம இருந்தாங்களா? அப்படி கிடையாது. எல்லா ஊருக்கும் அந்த நல்ல திட்டங்களை கொண்டு வருவாங்க மருத்துவர் அன்புமணி, அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல இந்த உள்ளாட்சி தேர்தல் வருதா, இங்க நிறைய கவுன்சிலர்லாம் நான் பார்த்தேன். இங்க பார்க்கும்போது நிறைய பேர் கவுன்சிலரா இருந்தாங்க, வார்டு மெம்பரெல்லாம் இருந்தாங்க. பெண்களுக்கு அது ரொம்ப முக்கியம். 50% பெண்கள் தான் போட்டி போட முடியும். எதுல? வார்டு கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், உள்ளாட்சி சேர்மன், எதுனாலுமே பெண்கள் போட்டி போட்டு அவங்க பகுதிக்கு நல்லதை செய்துக்கலாம். இப்ப பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, தெரு சரியில்லை, தண்ணி இல்ல, உங்க ஊர்ல சிசிடிவி போடணும். இப்ப நிறைய இடத்துல பெண்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. அப்ப சிசிடிவி எல்லாம் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அவங்க பத்திரமா வந்தாங்களா போனாங்களா நம்ம கண்காணிக்க முடியும். அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்க பெண்களே இந்த ஒன்றிய கவுன்சிலராகவோ ஊராட்சி கவுன்சிலராகவோ வார்டு மெம்பராகவோ இருந்தா செஞ்சுக்கலாமா இல்லையா? உங்களுக்கு பவர் வேணுமா வேணாமா? வேணும். அப்ப விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க தான் இந்த விஷயத்தை எல்லார்ட்டையும் போய் சொல்லணும். நீங்க வந்திருக்கீங்க மீட்டிங், உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுது. நிறைய பேர் ஊர்ல இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியுமா?
எதுவுமே தெரியாதுல்ல, அவங்க பாட்டு உள்ள போய் வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுங்க, சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க. அண்ணா அன்புமணி என்ன செய்திருக்கிறாரு, என்ன நம்மளால இன்னும் நிறைய செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கலாம். நீங்க தான் அதெல்லாம் சொல்லணும். சொல்லாமனா தெரியவே போறது இல்ல.